கண்ணி 2 வாரம் தான் இருக்கு. எதுக்குங்க 2 வாரம் தான் இருக்கு? 2 ரவுண்டு தாண்ட மாட்டேன். 2 ரவுண்ட்ல ஆட்டத்தை முச்சிருவேன். இந்த 2 வாரத்துல ஒரு சில முக்கிய மாற்றங்கள், அதாவது கிரகநிலைகள் மூலமா முக்கிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம், பார்க்க தான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க. நீங்க ஆதரவு கொடுக்கலாம், யாருங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுப்பா? ஸோ ஆதரவு கொடுத்து நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கன்னி கால சக்கரத்துடைய 6வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன். புதன்னாலே ஞானம், குருனே ஞானம். ஸோ புதன்னா அறிவு, புதன்னா புத்திசாலி, இதெல்லாம் தான் புதன். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ராசி, புதனோட ஒரு ராசியான இந்த கன்னிக்கு இந்த மே மாதம் கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனா இருக்கட்டும், எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி முக்கிய திருப்பு முனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரோண ரோக சத்ரு ஸ்தானத்துல வேலை, உத்தியோகம், படிப்பு. ஏன்னா அந்த 6ஆம் இடம் என்பது அர்த்த திரிகோண வீடுல முதன்மையான ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டுல இப்ப ராகு உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப ஸ்ட்ராங்கா தனியா இந்த மே மாதம் உட்கார்ந்துருக்காரு. நான் தனியா தானே உட்காரன், தனி காட்டு ராஜா அப்படின்ற மாதிரி தனியா உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல எனக்கு எங்கடா பிரச்சனை வரும், எங்கதானா எனக்கு நீங்க தூண்டில் போட்டு என்ன தூக்கி பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சனி போய் 7ல உட்காந்து நான் உங்களைத்தான் பார்ப்பேன், நீங்க நேரா பார்ப்பேன், நான் சைட்லயும் பார்க்க மாட்டேன், லெஃப்ட்லயும் பார்க்க மாட்டேன், ரைட்லயும் பார்க்க மாட்டேன், நேரா பாரு அப்படின்ற மாதிரி சனி கன்னி ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ராசிக்கு 8ஆம் வீட்டுல செவ்வாய். ஸோ தைரிய காரகனான செவ்வாய், வீரிய காரகனான செவ்வாய் ராசிக்கு 8ல இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் சூரியன். புதன் சூரியன் நினைவு எப்படி இருக்க போகுது? ரொம்பவே அட்டகாசமா இருக்க போகுது. அப்படியே பிரகாசமா ஜொலிக்க போறீங்க, மின்ன போறீங்க. என்னங்க நீங்க சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உண்மையிலே தான் நடக்கதான் போகுது, ஃபீல் பண்ணதான் போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதம் இந்த மே மாதம். ஏன்னா பாக்கியம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல உங்க ராசி நாதனே போய் உட்கார்ந்துருக்காரு. ராசி நாதன் யாரு? புதன். சூரியனோட இணைவுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ மே 11ஆம் தேதிக்கு மேல நீங்க எடுக்கிற முடிவு அத்தனையும் வெற்றி போற போகுது. என்ன ஒண்ணு, மனசுல கொஞ்சம் தைரியம் மட்டும் கம்மியா இருக்கும். எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்தா பெரிய பிரச்சனை வந்துமா, லைட்டா கொஞ்சம் பயம் இருக்கும். பட் பயப்படாதீங்க, சூரியனோட சேர்க்கை இருக்குல்ல. சோ அந்த சேர்க்கை உங்களுக்கு என்ன பண்ணும்னா பலத்தை கொடுக்கும். பலவீனத்தை கொடுக்காது, பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம். புதன் சும்மாவே பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துமே யோசிச்சு யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க. அதுவும் இந்த மே மாதத்துல உங்களுடைய 9ஆம் இடம் சொல்லக்கூடிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், உங்களோட பூர்வீக சொத்து, தந்தை, ஸோ எல்லா விஷயத்துலயுமே யோசிச்சு கரெக்டான ஒரு டிசிஷனை நீங்க இந்த 11ஆம் தேதிக்கு மேல நீங்க எடுக்கதான் போறீங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு. கடந்த ஒரு வருஷமா குரு அங்கதான் இருந்தாரு. இனிமேவும் அங்கதான் இருக்க போறாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நிச்சயமாக குரு அங்க இனிமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உச்சமாகி ரொம்ப சூப்பரா உட்கார போறாரு. அதாவது இந்த ஒரு அமைப்பு 12 வருஷம் தான் நடக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, ஒரு 12 வருஷம் கழிச்சு நடக்க போற இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குமா? உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா? எஸ், கண்டிப்பா கொடுக்கும். அதாவது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணும். இப்ப குரு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சிறப்பு தான். அவர் நீங்க நினைக்கலாம், என்னங்க ஒரு கேந்திராதிபதி 2 கேந்திர வீடுகளோட அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதா? அவ்வளவு ஒண்ணும் சிறப்பா ஒண்ணும் எங்களுக்கு ஒண்ணும் அமைஞ்சிட போறது இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் வரலாம். இது எப்படி நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கரியர்ல டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, அட்வைசரியா இருக்கவங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கவங்க, ரிசர்ச்சர்ஸா இருக்கவங்க, நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்க, ஆடை அணிகலன்களை, அப்போ இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு மாதமா இந்த மே மாதம் அமைந்த. மே மாதம் மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு 6 மாத காலமே நல்லாதான் இருக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா,
சனி நான் உங்களை தான் பார்ப்பேன், நேரா தான் பார்ப்பேன், சைட்லயும் பார்க்க மாட்டேன், லெஃப்ட்லயும் பார்க்க மாட்டேன், உங்களை நேரா பார்க்கறாரு பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. ரிலேஷன்ஷிப்ல தான் 99% உங்களுக்கு பிரச்சனை வரும். பொறுமை தேவை, கவனம் தேவை. உங்க பார்ட்னரை சூஸ் பண்றதுல ரொம்ப 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 கவனமா இருக்கணும் கண்ணி. அவசரம் நீங்க சும்மாவே வந்து பொறுமையா தான் டிசைட் பண்ணுவீங்க. நான் வந்து உங்களை எதுவுமே குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சனி உங்களுக்கு உங்க பொறுமையை சோதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்ல ஒருவித பிரச்சனைகளோ இல்ல நீங்க வந்து கவன சிதறலோ இல்ல நம்ம வந்து ஒரு தப்பான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு மன விரக்தியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கு. சனி உங்களை டெஸ்ட் பண்ணுவாரு, சனி உங்க ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுவாரு. பட் இந்த மே மாதம் எப்படி இருக்கு, இது வந்து பொதுவான ஒரு விஷயம் நான் சொல்றது. பட் இந்த ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது இந்த மே மாதத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி வந்து தனியா தான் இருக்காரு 7ஆம் வீட்டுல. எந்த ஒரு பாவ கிரகங்களுடைய அசுப கிரகங்களுடைய அவர் இல்லை. அப்போ சனி 7ஆம் வீட்டுல தனியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில குடும்பத்துல ஏதோ ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரு. அவருடைய 3ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பாக்குது, 7ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பாக்குது, 10ஆம் பார்வை 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பாக்குது. அப்ப வேலை பளு கண்டிப்பா அதிகரிக்கும். உங்களுக்கு கன்னி ராசிக்கு இந்த மே மாதத்துல உங்களுக்கு வேலை பளு கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து அதிகரிக்க தான் போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கர்ம தாரகன் இல்லையா? அப்ப ராசிக்கு 7ல இருக்கும்போது திக்பலம் அடைகிறாரு. திக்பலம் அடையக்கூடிய இந்த சனி பகவான் நிறைய வேலை பளுவும் உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு பாரு. ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பேர்டனையும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப சுமையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த மே மாதம் இருக்கு. நீங்க கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாவும் எதுவும் இறங்கிடாதீங்க, ரொம்ப அசால்ட்டாவும் இருந்துடாதீங்க. ஓரளவுக்கு வந்து நீங்க ஹேண்டில் பண்ற இடத்துல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடம் என்பது படிப்பு. ராசிநாதன் போய் 9ஆம் இடத்துல சூப்பரா போய் உட்காந்துருக்காருல்ல, சூரியனோட போய் உட்காந்துருக்காரு. சூப்பர் தானே, நல்ல விஷயம் தானே. அப்போ உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் உங்களோட வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி தான் நீங்க போவீங்க. பேரண்ட்ஸோடைய ஒப்பீனியன்ஸ் கேளுங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்க மாமாலாம் இருப்பாங்கல்ல, உங்க மாமாலாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் உட்கார வச்சு பேசுங்க. யாரையுமே வந்து விட்டுறாதீங்க. லைஃப்ல எல்லாருமே உங்களுக்கு தேவைதான். எதுவா இருந்தாலும் எந்த ஒரு உறவா இருந்தாலுமே கண்ணி ஒரு மாதிரி சண்டை போட்டுச்சா முடிச்சுட்டு வந்துடும். பட் இந்த டைம்ல உங்களுடைய எல்லா வித வாழ்க்கையோட குறிக்கோள் என்னென்ன ஆக போறேன், என்ன பண்ண போறேன், இது எல்லாமே வந்து குடும்ப உறுப்பினர்களே, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மாமா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள்கிட்டயே நீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டு பண்றது அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை நிச்சயமான முறையில உங்களுக்கு வந்து கொடுக்கும். மொத்தத்துல கன்னிராசி என்னதான் சனி வந்து 7ல உட்கார்ந்தாலும் நான் பாக்கியத்துலதான் இருக்கேன் சொல்லி ராசிநாதன் புதன் போய் உட்கார்ந்து உங்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை இந்த மே மாதம் கொடுக்கட்டும். நல்லதே நடக்கும். சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு பெண்ணுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.